தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், மன்னையாள பிறந்த மகாராசர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களுடைய பாதம் பணிந்து வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். நாளைய தினம் தாவேக அரசு பொறுப்பேற்று விஜய் தலைமையிலே முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் தலைமையிலான தாவேக அரசு முத்தான அறிவிப்புகளை வெளியிடப் போகிறதா, அல்லது எப்போதும் போல பஞ்ச் டயலாக் பேசி தமிழ்நாட்டு மக்களை பஞ்சராக்க போகிறதா என்பதுதான் இப்போதைய விவாதமாக இருக்கிறது. கடந்த ஆண்டிலே வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,234 கோடியாக இருந்தது. இது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2.22% ஆகும். இதுதான் மிக அதிக வருவாய் பற்றாக்குறையாக கணிக்கப்பட்டது. மொத்த கடன் 10,42,858 கோடியாக இருந்தது. மாண்புமிகு விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே அதை சுட்டிக்காட்டி மக்களிடத்திலே அவர் இந்த கடன் அளவினுடைய எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது நம்ம முதல்வர் விஜய்க்கு தெரியாத ஒன்றுமல்ல. அவர் தெரிந்துதான் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்ப்பில் நிறைந்திருக்கிறது என்பதோடு, அதற்கு முன்பாக அவர் சொன்னார், நான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக சாத்தியமில்லாத திட்டங்களை, செயல்படுத்த முடியாத திட்டங்களை நான் வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாற்ற மாட்டான் உங்க பிள்ளை விஜய் என்று மிக ஆணித்தனமாக எல்லோர் மனதிலும் ஒரு நம்பிக்கை விதையை விதைத்தார் நம்ம பிள்ளை முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் இந்த 2026-27 நிதியாண்டிலே வருவாய் பற்றாக்குறை சுமார் 90,500 கோடியாக உயரும் என்றும், நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,64,000 கோடியை நெருங்கக்கூடும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இப்போது தாவேக அரசு இந்த 3 மாதத்திலே மட்டும் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் 22,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும், இந்த ஆண்டு மட்டும் 1,22,000 கோடி கடன் வாங்க இலக்கு உள்ளதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையிலேதான் அரசின் வருவாயை பெருக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைக்க மத்திய திட்டக்குழுவினுடைய முன்னாள் துணைத் தலைவரும் பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவின் முன்னாள் தலைவருமான மான்டேக் சிங் அல்வாலியா தலைமையில 6 நிபுணர்களை கொண்ட குழுவை தாவேக அரசு அமைத்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் ஆட்சியாளர்கள் இதே போன்ற அமைத்த நிபுணர்கள் குழு ஆலோசனையால் தான் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாடு சாதனை படைத்தது என்பதையும் நம்ம பிள்ளை முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது தாவேக அரசினுடைய வெள்ளை அறிக்கை, மாண்புமிகு நிதி அமைச்சர் இன்றைக்கு மரிய வில்சன் வெளியிட்டிருக்கிற அந்த வெள்ளை அறிக்கையில நிதி நிலையின் உண்மை நிலையை எடுத்து சொல்வதாக சொல்லி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா, ஓட்டு வாங்குவதற்காக சாத்தியமில்லாத திட்டத்தை அறிவிக்க மாட்டேன் உங்க பிள்ளை விஜய் என்று சொன்ன விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை போல ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை போராட்ட களத்திலே தள்ளி இருக்கிறாரே, அதே போன்று இந்த பட்ஜெட்டிலும்
அறிவிப்புகளை மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதாக இருக்குமா, அல்லது திருப்பதி மொட்டை போட்டது போல மக்களுக்கு ஏமாற்றத்தை, திருப்தியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவதற்கு பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் என்று நாட்டு மக்களோடு சேர்ந்து நாமும் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் முதல் கோணல் முற்றுல் கோணல். முதல்வராக பதவியேற்று முதல் கையெழுத்து போட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியே விவசாயிகள் இன்றைக்கு வீதியிலே நிறுத்தி இருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆக அவருடைய அறிவிப்புகள் கடனளவை நியாயம் காட்டி, நிபுணர் குழுவை காரணம் காட்டி, அவர் அறிவித்தாரே இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பு தரப்படும், பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 தரப்படும், 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும், குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 விலையில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் தரப்படும், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் உண்டு உறைவிடை பள்ளி உருவாக்கப்படும், 29 வயதுக்கு மேல் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கப்படும், அங்கன்வாடி ஊழியர் சம்பளம் ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்படும், ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், போதைப் பொருளை தடுக்க கடும் சட்டங்கள், கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள், அண்ணன் சீர்திட்டம், இளைஞர்களுக்கு பிணையம் இல்லாமல் ரூபாய் 20 லட்சம் வரை கல்வி கடன், இலவச போட்டித் தேர்வுகள், இலவச ஆண்டு உடல் பரிசோதனை திட்டம், 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகளின் குழந்தைகளை முழு கல்வி செலவை அரசு ஏற்கும், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி. இதுலதான் விஜய் வச்சா ட்விஸ்ட். தேர்தலுக்கு முன்பாக 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி என்று சொன்னார். பிறகு 50,000 ரூபாய் என்று நிர்ணயித்தார்கள், பிறகு 75,000 ரூபாய் என்று நிர்ணயித்தார்கள். ஆக விஜய் தாவேக அரசுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? கொடுத்த வாக்குறுதியைத்தானே இந்த தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சொல்வதை செய்வாரா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்? இல்லோது எப்போதும் போல வசீகரமான வசனத்தை பேசிவிட்டு நான் என்ன செய்ய முடியும், நிதி நிலைமை இப்படி இருக்கிறதே என்று நம்மோடு சேர்ந்து அவரும் நமக்கு ஆறுதல் தெரிவிப்பாரா? நிதிநிலையை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் தேர்தல் வாக்குறுதியை வாரி வழங்கிய வள்ளல் விஜய் அவர்கள் இப்போது இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டிலே இது மகிழ்ச்சிகரமான பட்ஜெட்டாக அமையுமா, முன்னேற்றத்திற்கான பட்ஜெட்டாக அமையுமா, அல்லது பழனிக்கே மொட்டை போட்டதை போல மொட்டை பட்ஜெட்டாக தாவேக அரசின் பட்ஜெட் வெளிவருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சொன்னதை செய்வாரா நம்ம பிள்ளை விஜய்? இல்லை நியாயம் கற்பிப்பாரா கடன் அளவை சொல்லி? பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம பிள்ளை விஜய் சும்மா தூள் கிளப்புவாரு என்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு பட்டை நாமத்தை போடாமல் இருந்தால் சரிதான் என்று சொல்லி பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.